வற்றா வனமொழிக்கும் குறிஞ்சி நிலத்திற்கு வருகை தந்த குலவீடு வரை வருக. வற்றாத நீரோடை வளமொழிக்கும் மலைவளம் கற்றோர்கள் போற்றுகின்ற இந்த கழனிக்கு வருகை தந்த காவலரே வருக. தாங்கள் யார்? தன்னுடைய பெயர் என்ன? தாங்கள் எதற்காக வந்திருக்கின்றீர்கள் என்ற விவரத்தை சுருக்கமாக எடுத்து கூறுங்கள். பண்டார வாழ வைக்கும் மண்டமில் நாட்டிலேயே சிந்தனைக்கு காவல் செய்யும் செழுந்தமிழ் செல்விய வணக்கம். நன்றி. உங்கள் வரவேற்பிற்கு நன்றி. நான் இருப்பது கழுகு மாமலை. என் தாய் இருந்த அரசு புரிவதோ வெள்ளிமலை. வேட்டை மார்க்கமாக வந்தேன். ஒரு அழகு வாய்ந்த அழகான புள்ளிமானை கண்டேன். அழகா அழகா ரெண்டும் தான். அழகுனா மூக்கு, ஆமா. அழகுனா சிறப்பு. சிறப்பு நீங்க எது சொல்றீங்க? ரெண்டுமே தான் இருக்குதுன்னு சொல்ல வந்தேன். மூக்கு இருக்கு, மூக்கு இல்லாம இருக்கு மானுக்கு. அந்த அழகு அழகா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஓஹோ, அந்த மூக்கு அழகா இருக்குங்கிறீங்களா? வினயம் பண்றீங்களோ? இல்ல இல்ல, விவரமா சொல்றேன். நீ பாதி நான் பாதி கண்ணே, அருகில் இன்றி தோன்றாது கண்ணே. நீ இல்லையே நான் இல்லையே, உயிர் நீயே. நீ பாதி நான் பாதி கண்ணா, அருகில் நீ இன்றி தூங்காது பெண்ணே. அந்த ராகம் இது வேற ஒண்ணும் இல்ல, புரிஞ்சுதான் பாடுறோம். ஆமா ஆமா, அதனாலதான் அவங்களும் அதை பாட முடியும், ஒரே ராகம்ங்கிறதால. ஆனா மிகப்பெரிய ஜாம்பவான ஒரு பாட்டை போட்டிருக்காரு. எப்படி? உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவள் வகுத்ததடா கண்ணா. அதுவும் ஒரே ராகம். இப்ப நான் என் மான பத்தி வர்ணிக்க போறது எப்படி? அழகான, ரொம்ப அழகான ஒரு அழுத்து நைவா கொடுக்கிறாரு. அழகான எந்த பெண்மானது அழகிலும் இளமையும் கூடுது. அழகான எந்த பெண்மானிது நினைத்தாலே நெஞ்சிட்டே நூறுது. நினைவுகள் இனிமைகள் ஆகுது. பெண்மானம்மா அது என் மானம்மா, மானம்மா அது என் மானம்மா. நினைவில் நின்றாடுது எனக்கும் அதுக்கும் பொருத்தம் தான். நேரம் கருதி எப்போ செம்மறி ஆடு மாதிரி தலையை கீழே போட்டுக்கிட்டே அடிக்கிறாங்க. நேரம் கருதி நேரம் கருதி நீட்ட கூடாது. ஆமா, அப்படியே கொஞ்சம் சுருக்கி எந்த இடத்துல நீட்டணும், ஆமா, எந்த இடத்துல சுருக்கணும்னு அப்படிங்கறத முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சவதான் சிறந்த கலைஞர். உங்க அண்ணன் கேட்டேன், அவன் ஒரு புழுகுனி. உங்க தோழிகிட்ட கேட்டேன், அவன் புழுகுனி மூட்டை. ஹரியாத்தி அப்படி ஒண்ணு இருக்குதானே என்னை கேட்கிறான். இந்த இடத்துடைய தலைவி நீங்க. அகத்தினுடைய அழகு முகத்துல தெரியும், அந்த பிரகாசம் உங்களுக்கு தெரியுது, தேஜஸ். அதனாலதான் இவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட கேட்டுத்தான் பெறணுங்கிறதுக்காகவே நின்னுக்கிட்டே இந்த அடாவடித்தனமா பேசுற ஆம்பளையில நம்பிடலாம். கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும். நம்ம தான் அவசரப்பட்டு அவளை பேசிவிட்டோம் அப்படின்னு அப்புறமா யோசிப்பாரு. சரி, இந்த நைவா பேசுற ஆம்பளைய மட்டும் நம்பவே கூடாது. நம்ப கூடாது.
என்னங்க நீங்கள் கைதட்டுறீங்க? உண்மையை தானே சொல்றேன். அப்ப என்ன நம்ப கூடாதுன்னா? உண்மைதானே உண்மைதானே. உனக்கு என்னடி தங்கத்துக்கு? ஓஹோ, வாங்க வாங்க வாங்கிக்கோ அப்படின்னா முடிஞ்சு. மறு தீபாவளி வந்துடும். என்னடி அவன் சம்பளம் வாங்குற? என்ன சம்பளம்? என்ன 10,000 வட்டி போட திடீர்னு கேட்டுக்கிட்டு இருக்க? அப்படி இப்படி கத்திவிட்டு அப்புறம் அங்கிட்டு போய் யோசிப்பாரு. சே, நம்ம பொண்டாட்டி ஏதோ வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை தான், மறு தடவை பிறவி இருக்கா என்னன்னு தெரியல. அப்படியே பிறவி இருந்தாலும் நம்ம 2 பேரும் தான், நமக்கு தான் அவன் பொண்டாட்டிய வரப்போறாளான்னு தெரியல. கடை வாங்கினாலும் பரவாயில்ல, மாசம் 1000 கட்டிக்கலாம், நான் வாங்கி கொடுப்போம் பொண்டாட்டி அப்படின்னு அந்த கோபப்பட்டு பேசிட்டு போறவரு அடுத்து புடவையோட வருவார். அந்த மாதிரி நைவ அடிக்கிறாங்க. எனக்கு அப்படி இல்லை. அதுவும் புழுகுனி மூட்டை அவ உங்களை பார்த்தா பிரகாசம் தேசஸ். என்னையவே இந்த ஆளு இப்படி பேசுறாருன்னா ஆம்பளை கண்ண கரேர்னு இருக்கும் அந்த பிள்ளை முகம். அது அடிப்பா பாருங்க ஆம்பளை பிராடு. ஏய், கருப்பா இருந்தாலும் ஒரு கல்யாண வண்டி இருக்க, அதோடு அந்த வண்டி கவுந்துச்சு. அது மாதிரிதான் இருக்கு. இதுக்கு பாட்டு பாடணும்னா விடிய வச்சிருவா அவருக்கு பாட்டுலயே. ஏன்னா நிறைய பேருக்கு பாட்டுல தான் இருக்காங்க, அதனால பாட்டுல விடிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால போங்க 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 ஆரம்பிச்சிருச்சா? போயிட்டு ஏங்க 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 எனக்கு ஆல்ரவுண்டு போதுங்க. என் மையம் அதெல்லாம் இடையில இருந்து ஜாயின் பண்ணுவேன். அந்த குணமா இருக்க பெண்களை நம்புவேன். ஏடி, என் வருமானத்துக்கு எவ்வளவு வாங்க முடியும்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம சொன்னோம்னா ஆமாதான், ஆனா பக்கத்து வீட்டுக்காரி இல்லைன்னா எவ்வளவு நகை போட்டுக்கிட்டு ஆட்டுன்னு ஆட்டுறா, எனக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு பொம்பளையில நம்புவேன் நானு. என்ன வாங்கிட்டு வந்து கொடுத்தியா, கட்டிட்டு வந்தியா, வெட்டி தின்னியா, அப்படியா இப்படியா, பக்கத்து வீட்டுக்காரி அப்படி பண்ணிருக்கான், இவன் அப்படி பண்ணிருக்கான், நீ இதான் இருக்கா, உனக்கிட்ட வந்து வாழ வந்ததுக்கு நான் போயிட்டு எங்கிட்ட சுடுகாட்டுல போய் படுத்துக்கிறேன் அப்படிங்கிறவள்கிட்ட பைத்தியம் முடிச்சிடும். அவன் உயிரோட இருக்க முடியுமா? வீட்டுல வீட்டுக்கு போகும்னாவே பாப்பான் இருக்காளா இல்லையா, கொண்டாடிய பார்க்க போறதுக்கே பயமா இருக்கு. அப்படி இந்த அடாவடித்தனம் பெண்களை எனக்கு பிடிக்காதுங்க. எப்பவுமே மனதை தொடுகிற அளவுக்கு பேசணும். ஏங்க ஏங்க கஷ்டப்படுறீங்க, உங்களால சம்பாதிக்க முடியுங்க அப்படின்னு சொன்னா போதும். நம்மளுக்கு நேத்து 1000 தான் சம்பாதிச்சோம், இன்னைக்கு 5000 சம்பாதிக்கணும்டா. நம்ம பொண்டாட்டியை இன்னும் எப்படியாவது மனசை தேத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்பேன். நீங்க போடுற சத்தத்திலேயே வீட்டுக்கு போய் அப்பா மாப்பிள வீட்டை பக்கமா போற போனே, நாங்க உக்காட்ட ஒரு 200 ரூபாய் கொடுத்து விடுத்தா வீட்டுக்கு அவன் போக நினைக்க மாட்டான். எங்கிட்டு போறது? அதே என் மையன் சங்கத்திலேயே படுத்து கிடக்குறானா முத்துராஜ். வீட்டுக்கு போனா இந்த விஷயம் நடக்கும். இதுதான் இந்த கணக்கு. இந்த கணக்குக்கு நீங்க இதட்டுறது. ஆமா ஆமா, உங்க லட்சணம் தெரியாது. ஏன் உங்க லட்சணம் தெரியாது? ஆமா, அப்படின்னு சண்டை நின்னா பெருசா பேசுறீங்க. ஏன் என்ன என்ன உங்களால புடவை வாங்கி தர முடியாது, அவ்வளவுதானே. நீங்க ஒரு ஆளு ஒருத்தர் போய் சம்பாதிக்கிறதுனால தானே செய்ய முடியல. நம்ம வீட்டுக்கு தேவையானது பூரா வாங்க முடியல. நானும் வேலைக்கு போறேன், நான் வெங்காயம் வெட்டா நீங்க தக்காளியை வெட்டுங்க, நான் உலைய வச்சா நீங்க அரிசியை போடுங்க. நேரம் ஆளுக்கு ஒரு வேலையை பாப்பா, 2 சம்பாதிப்பா அப்படின்னு சொல்லி நானே வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டேன். நீங்க அதுக்கு ஒத்துக்கிட்டீங்க. நல்லா கவனிச்சுங்க. வேலை உங்களுக்கு 5 மணிக்கு முடிஞ்சிருது, 5:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்துடுறீங்க. எனக்கு 5:30 மணிக்கு தான் வேலை முடியும், நான் 6 மணிக்கு வீட்டுக்கு வர்றேன். நான் 1/2 மணி நேரம் இருக்கு அப்படின்ட்டு நம்ம 2 பேரும் வீட்டுல வந்து வேலை செய்ய முடியலன்னு நான் என்ன பண்ணேன், என்னதான் பொம்பளைகளுக்கு இறக்க போனேன். வேலை நீங்க செய்ய மாட்டீங்கன்னா ஒருத்தையே தான் கிடந்து சிரமப்படும் சொல்லுவான். ஆனா புருஷன் வெங்காயம் வெட்டும் பொழுது கண்ணுல கண்ணீர் வரும் பத்தியலா, அத பார்த்த உடனே நம்ம புருஷன் ரொம்ப அவரு கண்ணீர்ல
கண்ணுல கண்ணீர் வர வச்சுட்டோமே அப்படின்னு நான் நினைச்சு என்ன பண்ணேன், என்ன நான் 10,000 சம்பாதிக்க, நீங்க 10,000 20,000, அப்புறம் என்ன 2,000 ரூபாய்க்கு வேலைக்காரி வச்சுட்டு போவோம். வேலைக்காரி ஏற்பாடு பண்ணி வச்சாச்சு. நீங்க 5:30 மணிக்கெல்லாம் வந்துட்டீங்க, நான் 6 மணிக்கு வர்றேன். சரி, நான் ஆம்பளைய புத்தி என்ன தெரியுமா, என்ன பொம்பளை என்னைய மாதிரி எவ்வளவு அழகா இருந்தாலும் பொறுக்காத உங்களுக்கு. சரி, ஒரு பேருக்கு சொல்லிக்கிறேன், விடுங்கப்பா. நீங்க தாங்கிக்க மாட்டீங்க, தாங்கிக்க முடியாது உங்களால. அவங்க தாங்கிக்கிட்டு இருந்தாலும் நீங்க தாங்கிக்க மாட்டீங்க. அப்படியா? இப்போதே குறைஞ்சிருக்கு உங்களுக்கு, அதனால அழகா தெரியுது. அண்ணன் சாப்பிட்டதேன். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். டீ எல்லாம் வாங்கி கொடுத்தாரு, அதுக்கு முதல்ல நன்றி. அப்ப அசராத வேலையா வர்றேன். ஒரு சில கிராமத்துல கெஞ்சணும், எங்க தூக்கம் முடிக்க முடியலங்க, தினமும் நாங்க கண்ணு முடிக்கிறவங்க அப்படின்னு. நான் கேட்காம வாங்கி வந்து உடனே அண்ணன் எப்படி என்ன பண்ணாரு, நம்ம ஒண்ணுதான் சாப்பிட்டோம், அவங்க நிறைய சாப்பிடட்டும் அப்படின்னு. என்னமா ஒண்ணு சாப்பிட்டாங்க அவங்க? அவர் சாப்பிட்டது சோமபானம், எங்களுக்கு சுறாபானம் வாங்கி கொடுத்தாங்க. டீ தான் சொல்றேன். அப்ப சரி, விஷயத்துக்கு வந்துடுறேன். அப்ப வர்றேன், வேலை முடிச்சு 6 மணிக்கு வர்றேன். இந்த மனுஷன் வேலைக்காரியை அப்படியே குறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவ குளிச்சு 10 நாள் இருக்கு. புராணம் இல்லையா, அந்த 11 புராணத்தை எடுத்து கையில விடு. ஆமா, ராம வந்த மான துரத்தி உடனே பாஞ்சாலி வந்தா மசத்தை அவுத்து விட்டுக்கிட்டே தெரிஞ்சா. இது வாதி பிரதிவாதம் தான். இப்ப நடக்கிறத இப்போ அப்பா சொன்னாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரியாது. ஆமா, நடைமுறையும் நான் என்ன கொடுக்குறேன்னா அதுக்கு பதில் கொடுக்கணும்ல. அப்பதானே அவர் எனக்கு சமமான ஆளு. நான் புராணம் மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது. திடீர்னு நான் எங்கிட்டு வேணாலும் திருப்புவேன். சரியா? எங்கிட்டு போனாலும் மாடை பிடிக்காம விட மாட்டேன். பாப்பா அதையும் பார்த்துருவோம். வர்றேன், இந்த வேலைக்காரி குளிச்சு 10 நாள் இருக்குங்க. அந்த பொம்பளையும் இந்த மனுஷன் குறுன்னு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு. எவ்வளவு அழகான பொண்டாட்டியா இருந்தாலும் இந்த குரங்கு மாதிரி உள்ள பொம்பளையில பாக்குற புத்தி உங்களை விட்டு போகவே மாட்டேங்குது. இந்த விஷயத்துல அதிக ஆம்பளை லொப்பையா தானே இருக்கீங்க. ஒரு சில பொம்பளையில சொல்றேன், எல்லாரையும் சொல்லல, நல்லா கவனிச்சிடும். குறிப்பா நான் இவ்வளவு குளிச்சு சுத்தமா இருக்கேன், அந்த வேலைக்காரி இந்த ஆளு பாக்குறாரு. எல்லா ஆம்பளை நீங்க அப்படி இல்லை, இந்த மாதிரி ஆளுங்க ஒரு சில பேர் பாக்குறாங்க. ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்றேன், குறிக்க பேசலாம், என்ன சொல்ல வரணும் புரிஞ்சுக்கிடுங்க. குறுன்னு பாக்குறது இது நிறைய இடத்துல நடக்குதா இல்லையா? உங்களுக்கு ஒரு சில இடங்கள்ல நடக்குது. என்ன பெரிய இடங்கள்ல கொஞ்சம் வெளியில தெரியாம இருக்கு, சின்ன இடங்கள்ல கொஞ்சம் வெளியில தெரிஞ்சு போயிடும். அவ்வளவுதான் விஷயம். நாம சொல்ல வந்த கதையை மறக்கடிச்சிட நல்லா இருப்பீங்க. குறுன்னு பார்த்த உடனே அப்பதான் எனக்கு வந்துச்சு கோவம். ஐயா, பாக்குறதுக்கு இம்புட்டு அழகா இருக்கு, உன் அழகுக்கு தகுந்த அளவுக்கு நான் அழகா இருக்கேன்ல. என்ன கை நீட்டி பேச வேண்டாம், அவங்க தப்பா நினைச்சிருவாங்க. ஒரு பேச்சுக்குதான். என்னை விட அந்த வேலைக்காரி உனக்கு பெருசா போயிட்டாளா? அவளை போய் கருமா பக்கத்துல போன வேர்வை வாட தாங்க முடியல. அத போய் அவளை போய் அப்படி குறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த ஆம்பளை அடிக்கிற பிராடுக்கு அளவே இல்லை. எல்லாரையும் சொல்லல, ஒரு சில பேர் தான். அப்ப சொல்லுவாங்க பாருங்க ஒரு சில ஆம்பளைய, சி என்னடி அத்தான அப்படி மட்டமா நினைச்சிட்டேன். நான் என்ன அப்படி ஆளா? அவ வீட்டுக்கு 10 வீட்டுக்கு சோறு தின்னு நல்லா அடப்பு தடப்பா இருப்பா. எதை குறுன்னு பாக்குறாங்கன்னு தெரியாது. பார்த்து இப்படி சொல்றேன், சிச்சி நான் என்ன அப்படிப்பட்டவனா? அவளை மோசமா அவளை மட்டமா அவனை நினைச்சிட்ட. அந்த வேலைக்காரி கட்டியிருக்கல சேலை நல்லா இருக்கு, அது மாதிரி ஒரு சேலை உனக்கு வாங்கினா எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த சேலைய பார்த்தேன்டி. அவளையா பாக்குறேன் கிறுக்கி அப்படின்னு என்னைய கிறுக்கின்னு சொல்லிடுறீங்க. அப்பத்தான் நான் சொன்னேன், ஏங்க அந்த சேலைய 1.5 வருஷமா நான் தான் கட்டியிருந்தேன். அப்ப அந்த சேலை அழகா தெரியல உங்களுக்கு.
நேற்று தான் பழசா போச்சுன்னு அவள்கிட்ட நான் தான் கொடுத்தேன். அப்போ 1.5 வருஷமா கட்டியிருக்கிற வரைக்கும் நான் கட்டியிருக்கிற வரைக்கும் அது அழகா தெரியல. என்னையா உங்க சமாளிப்பு? இப்படி எத்தனை ஆம்பளை இந்த உலகத்துல சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கெல்லாம் எனக்கு தெரியாம இருக்கு. தங்க நிறம் மாதிரி நான் இருப்பேன். தங்கம். சரி, அப்ப இன்னைக்கு 10 மணி தான். இல்ல அப்படித்தான் நடக்குது. அப்புறம் இங்க வந்தா அப்புறம் அங்கேயும் வருமா இல்லையா? தங்க நிறம் மாதிரி நான் இருப்பேன். இப்ப சாப்பாடு சமைக்க சொல்லிருங்க. ஆனா அவ்வளவுதான். என் தம்பி இருக்கான்ல, என் தம்பி அவன் கருங்காக்கா மாதிரி இருப்பான். அண்ணன் காக்கா பாத்திருக்கீங்களா? கருங்காக்கான்னா விவரம் இல்லாம சொல்லல. அண்ணன் காக்கா இன்னொரு காக்கா இருக்குது, அதுலயாவது கழுத்துல வெள்ளை காமிக்கும். ஆனா அண்ணன் காக்கா எல்லாமே கருங்காக்கா தான் இருப்பான். ஏன்னா ஒரு பிள்ளை அப்பா அம்மா இருக்கும், ஒரு பிள்ளை அம்மா அம்மா இருக்கும். நீங்க உங்க அம்மா அம்மா இருப்பீங்க, அவர் அவங்க அப்பா அம்மா இருந்திருப்பாரு. எல்லாம் சரிதான். நான் என்ன பண்ணுவேன், வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்த்துட்டு கஷ்டப்பட்டு எவ்வளவு கஷ்டப்படணுமோ பட்டு வேலை பார்த்துட்டு, தம்பி பொண்டாட்டிக்கு ஒரு செயின், நமக்கு ஒண்ணு போட்டுட்டு தெரியும், பிள்ளைகளுக்கு ஒரு 2 மூணு எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு எடுத்துட்டு வந்து நான் போட்டா அக்கறை பாத்திருக்கீங்களா? எப்படி ஏங்க நீங்க போடுறத விட உன் தம்பி போட்டா நல்லா கருப்பா இருந்தாலும் கலையா இருக்குதுங்க. என்ன போடுறது? செயினை தான் சொல்றேன். அது புருஷன் போய் நொங்கு போட்டு வந்தது தெரியாது. அவன் முன்னாடி ஏங்க உன் தம்பிக்காரங்க போட்டுதாங்க நல்லா இருக்குது, அவர் கருப்பா இருந்தாலும் கலையா இருக்குது அப்படின்னு சொல்ற பொண்ணுகளையும் நாங்க பாத்துருக்கோமா இல்லையா? அது அண்ணன் பொண்டாட்டி, அரை பொண்டாட்டி. என்ன பேசுற? அப்படி அர்த்தம் இல்ல, அம்மாவுக்கு சமம் இல்ல. இந்த அண்ணன் வாங்கிட்டு வந்தத அவளும் அவ பிள்ளைகளுமே போட்டுக்கிட்டாங்க. நம்ம அண்ணா கல்யாணம் பண்ணாம உங்களை நம்பிட்டு கிடக்குறான். புருஷன் கஷ்டம் தெரியாதான் தம்பி. அவருக்கு தம்பி ரொம்ப ரொம்ப அப்படியே பாவம். அவங்களுக்கு நீங்க நீட்டு நாங்க பார்த்தது இல்லையா? ஏன் உங்க லட்சணம் எங்களுக்கு தெரியும், உங்க லட்சணம் எனக்கு தெரியாதா? நான் ஏமா ஏமா அவர் இந்த புராணத்தை கேட்டுக்கிட்டு இருக்காரு. புராணம் வேணுமா? புராணம் பேசுவோமா? சரி, ஒரு பாட்டை பாடிட்டு புராணத்துல வேடிக்கை வச்சுக்க. பாட்டுக்கு பாட்டுன்னா அதோட முடிஞ்சிடும். கட்ட வண்டி கட்ட வண்டி கடையாடி கரண்ட வண்டி பறந்த வண்டி ஆடி ஆடி அழுத்த வண்டி ஓட்டிரமாமா ரமரே ராமா ஓட்ட வண்டி ஓட்டிரமாமா மாட்டிக்கிட்ட ரமரே ராமா எடுத்து பேசுறாரு. ஆனா இது மறிய விட்டு மயங்கி போனிக்கிறார். கொட்ட விட்ட வரமில்ல வேடுவரே, கொட்ட விட்ட வரமில்ல வேடுவரே. நானே தடுமாறிக்கிட்டு நடந்து போறேன். அடியா சரி புரியுதா? கிளம்புங்க. நேராச்சு கிளம்புறதுதான் சரி. கிளம்பணும் நினைச்சிருந்தா அன்னைக்கு கேட்டது நடந்திருக்காதுங்க. எப்படி கிளம்பணும் மட்டும் நினைச்சிருந்தானா அன்னைக்கு கேட்டது நடந்திருக்குமா? வேட்டைக்கு போய்
வெற்றி பெற்றவர்களை விட வேட்டைக்கு போய் கோட்டா விட்ட ஆளுங்க தான் நிறைய இருக்கு. புராணத்துல பட்டியல் போட்டாம நொங்கு திங்க முடியுமா? அதே நோகாம நொங்கு திங்கிறது. அதாவது கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். ஒண்ணு இல்ல, ராமன் மாலை பிடிக்கத்தான் போனாரு. ஆனா அதனுடைய கூற்று என்னாச்சு? அவன் தூக்கிட்டு போனான். ராமன் மான துரத்திட்டு போகாம இருந்திருந்தா ராவணேஸ்வரர் சீதையை தூக்கிட்டு போயிருப்பானா? இந்த பொண்ணு கேட்காம இருந்தா ராமன் துரத்தி போயிருப்பாரா? அந்த ஆளு துரத்திக்கிட்டு போனதுனால தானே அந்த ஆளுக்கு எந்த நிலைமை ஏற்படுது. அதனால தானுங்க அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்பட்டவன் அழிஞ்சாங்கிற பேர் கிடைச்சிச்சு. கிடைக்கலையா? அடுத்தவன் பொண்டாட்டி யாரையா இருந்தாலும் அடுத்த மொட்டா அழிவாங்கிறதுக்கு உதாரணமே அங்க நடந்த ராவனுடைய வதம் தானே. அப்படி கிடையாது. பொண்டாட்டி பேச்ச எந்த ஆம்பளை கேட்கலையோ அந்த ஆம்பளைக்கு இந்த நிலைமை தாங்கிற எடுத்துக்காட்டு வந்துச்சு. பொண்டாட்டி ராவணேஸ்வருடைய பொண்டாட்டி மண்டோதரி என்ன சொல்ற? இன்று போய் நாளை வா என நிராயுத பாணியாக நிற்பவர்களை எய்வது போரினுடைய தர்மம் அல்ல அப்படின்னு ராமனுக்கு தெரியும். ஆயுதம் நினைக்கிற போட போ, வாய்ப்பு தரேன், போயிட்டு வந்த நாளைக்கு வேணா வா, முடிஞ்சா இன்று போய் நாளை வா அப்படின்னாரு. வந்து கெஞ்சுறா, இங்க ஐயா வேண்டாம் ஐயா சொல்றது கேளு. பொம்பளையா இருந்தாலும் பொண்டாட்டி பேச்ச கேளு. பொண்டாட்டி பேச்ச என்னைக்கு நீ கேட்கலையா அன்னைக்கு உனக்கு இம்சதான். கெஞ்சுறா, கதறா, காலில் விழுந்து அழுகுறா. கேட்டானா? அப்படியா? பொண்டாட்டி பேச்ச கேட்காதனாலதான் ராவணேஸ்வரன் அழிஞ்ச. பொம்பளை பேச்ச கேட்டா அழிஞ்சா. எப்படி? தங்கச்சிக்காரி வந்து ஏன் தன்னை மூக்கா இருந்தான்னு சொல்லணுமா இல்லையா? சூர்பனை என்ன பண்ணா? அவன் ஆசைப்பட்டது வந்து ராமனை. ராமனை ஆசைப்பட்டா நான் கல்யாணம் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லி அவர் திசை திருப்பினாரு லட்சுமணன் பக்கம். அவன் சும்மா இல்ல, அவன் கடும் கோபக்காரன். மூக்க அறுத்தான், முடி அறுத்தான், முக்கியமாக அறுத்து அனுப்பிட்டான். சரி அனுப்புனானே, அண்ணன் வந்து இதான் காரணம், நான் அவளை ஆசைப்பட்டேன், அதனால என்ன வந்து இந்த மாதிரி சேதம் பண்ணி விட்டான்னு சொல்லணும்ல. அவன் என்ன பண்ண? அண்ணா உனக்கு தகுந்த மாதிரி நீ உலகத்திலே பார்க்காத அளவுக்கு அழகு வாய்ந்த ஒரு பொண்ணை பார்த்தேன். யாரு? சீதைய பார்த்தேன். அவ வந்து உனக்கு பட்டத்து ராணியா இருந்தா இந்த அகிலமே உனக்கு சொந்தமாகிற மாதிரி உனக்கு சந்தோஷம் உண்டாகும்னு தூண்டி விட்டான். அவன் கிளம்பிட்டான் தூக்கத்துக்கு. அன்னைக்கு உன் தங்கச்சி எதுக்காக சொல்றா, ஏன் மூக்க அறுபட்டா அப்படின்னு கேட்டிருந்தா அன்னைக்கு இந்த வதம் நடந்திருக்குமா? ராவணன் செத்திருப்பானா? அடுத்த முன்னாடி தூக்கிட்டு வந்திருப்பானா? அப்ப பொம்பளை பேச்ச கேட்டதுனாலதான் அழிவு ஏற்பட்டது. உங்களுக்கு பிரச்சனை. ஆவது பெண்ணாலே மனுஷன், அழிவது பெண்ணாலே, தாழ்வது பெண்ணாலே, அவளே வாழ்வது பெண்ணாலே, இந்திர சந்திர ரெண்டு முயல்கள் கெட்டது பெண்ணாலே. ஒத்துக்கலாம், நீங்க இருங்க. ஒரு பொம்பளை நினைச்சா, எடுத்துக்காட்டு நான் சொல்றேன், ஒரு பொம்பளை நினைச்சா ஆக்கவும் முடியும், அழிக்க முடியும். கேட்டீங்கல்ல? ஏன் அறுத்த, எதுக்கு அறுத்த அப்படின்னு அவன் எதிர்த்து கேள்வி கேட்காம பொம்பளை பேச்ச கேட்டதுனால செத்த அப்படின்னீங்க. அப்படியே இருங்க. ஆமா ஆமா. 64 கலைகளை முழுமையாக கற்றவன் ராவணேஸ்வரன். மாற்றம் இல்லை, சுத்தமான தமிழன். அவன் ஆண்டது இலங்கைய. ஆமா. நம்ம பேசலாம் தமிழா? அப்ப இலங்கையில அவ்வளவு அழகா சுத்தமான தமிழ் பேசுறாங்கன்னா ராவணேஸ்வரன் தமிழ எவ்வளவு அழகா பேசியிருப்பான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், கதை தசை திரும்ப வேண்டாம். அப்படிப்பட்ட ராவணேஸ்வரனை விட இலங்கையில் லங்கப்பட்டணம் அதுக்கு பேரு. இலங்கைங்கிறது தமிழ் தான். ஸ்ரீ அப்படின்னா வடமொழி. வடமொழி சொல்லுனே. வடமொழி ஸ்ரீலங்கான வடமொழி. ஸ்ரீ அப்படிங்கிறது வந்து வடமொழி சொல். முதல்ல இலங்கை தான். நீங்க அருள்மிகு பாட வைத்த அம்மன் அப்படின்னு இப்ப அருள்மிகுங்கிற வார்த்தையே தமிழ்ல நம்ம இப்ப போடுறதுல மறந்துட்டோம். ஸ்ரீ அப்படின்னு வடமொழியை தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். தமிழ்ல எழுதுன அருள்மிகு ஸ்ரீவா, அந்த ஸ்ரீக்கு பதிலாக தான் அருள்மிகு வாழ வந்த அம்மன் எழுதணும்.
அப்பதான் தமிழ்ல எழுதியிருக்கணும்னு அர்த்தம். சரி, அதை விடுங்க, விஷயத்துக்கு வரேன். அப்ப ராவணேஸ்வரனை விட மிக கலைகளை, வித்தியாசமான திறமைகளை பெற்றவன் சூர்பனகையோட புருஷன். ரெண்டேன்னு போறாங்க. யார்? ராவணேஸ்வரனும் சூர்பனகை புருஷனும். போனோடனே ராவணேஸ்வரன் சொல்றேன், மச்சான் அசதியா வருது, உன் மடியில கொஞ்சம் தலை வச்சு படுத்து தூங்கவா கொஞ்ச நேரம். நல்லா படுத்துங்க. காலை நீட்டிட்டேன், காலைய போனேன். ராவணேஸ்வரன் மடியில படுத்துட்டேன். படுத்து அயர்ந்து தூங்கிக்கிட்டு இருக்கேன். முடிச்சு பார்க்குறேன், இந்த ஒலிபெருக்கியார்கள் கட்டியிருக்கா பாருங்க, அப்படி தோரணம். இந்த மாதிரி அழகான தோரணத்தை எலும்புச்சங்கனியினால தோரணங்களை அமைச்சிருக்கேன். அப்படி சுத்தி எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு. ராவணேஸ்வரன் முடிச்சு இப்படி பார்த்துட்டு கேட்டேன், நம்ம தூங்கும் பொழுது இந்த தோரணம்லாம் இல்லையே, எப்படி இது அப்படின்னு கேட்குறேன். நான் தான் அமைச்சேன். ஏன்னா உட்கார்ந்துக்கிட்டே எந்த வேலையும் செய்ய, இருந்த இடத்துல இருந்துக்கிட்டு எல்லா வேலையும் செய்யக்கூடிய திறமை வாய்ந்தவன் காளையவாணன். அப்பத்தான் பார்த்தேன் ராவணேஸ்வரன் பொறாம. நம்மளை விட ஒரு திறமையானவன் இருக்கக்கூடாது. மடியில் படுத்திருக்கும் பொழுது எம்பிட்டு வேலை பார்க்குறான்னா, உன்னை எந்திரிக்க விட்டோம்னா எம்பிட்டு வேலை பார்ப்பேன். பக்கத்தில் இருந்த வாழை எடுத்தேன், ஒரே சீவு மடியில் படுத்திருந்த வக்கலே இறந்துட்டேன். பர்ணசாலை அமைக்க போனாங்கல்ல, ராம சீதை லட்சுமணனை கூப்பிட்டு சொல்றாரு, ராம தம்பி இங்க வா, இந்த நாணல் தட்டைகளை அறுத்து கொண்டு வா, பர்ணசாலை அமைப்போம், அதில் இருந்துக்குடுவோம் அப்படின்னு சொல்றாரு. நாணல் தட்டை அறுக்க போனால, அறுக்க போகும்பொழுது அது நாணல் தட்டைக்கு இடையில உட்கார்ந்து சூர்பனகையோட மகன் சுந்தன் என்று சொல்லக்கூடியவன் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கான். வேக வேகமா அறுத்தாங்கல்ல, ரத்தம் சொட்டுது. என்னடான்னு பார்த்தா உள்ள இருந்த சுந்தன் கழுத்து அறுபட்டுட்டேன். பார்த்தா சூர்பனகை, அப்படியா, என் புருஷனை கொன்னது நீ. யாரு? ராவணேஸ்வரன். என் மகனை கொண்டது அவன் லட்சுமணன். 2 பேத்துக்கும் சட்டையை முட்டி விட்டுருவான். எவன் ஜெயிச்சாலும் சரி, எவன் செத்தாலும் சரி. அதனால தன்னுடைய கணவனுக்காகவும் தன்னுடைய பிள்ளைக்காகவும் கூட பிறந்த சகோதரனா இருந்தாலும் சரி சாகட்டும் அப்படின்னு முடிவு பண்ணிதான் மூக்கு அறுத்த விஷயம். இந்த விஷயத்த சொல்லாம அங்கே போய் நீங்க அழகா இருக்கீங்க, உங்களை எனக்கு பிடிச்சிருக்குன்னு மாத்தி சொன்னான். இங்க இருந்து அவன் பொண்டாட்டி அழகா இருக்கான்னு இங்க மாத்தி சொன்னான். அடிச்சு சாகுங்கடா அப்படி. பொம்பளை நினைச்சா என்ன, எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய வில்லாளியா இருந்தாலும் நினைச்சோம்னா அழிச்சு விடுவோம். அடிச்ச பாம்பையும் பக்கத்துல இருக்க துரோகியையும் விட்டு வைக்க கூடாதான். பாம்பை விட்டு வச்சாலும் என்னைக்கு பழி தருவான். துரோகியும் போயிட்டு போறான் அப்படின்னு பாவம் நினைச்சா இவனுக்கு தான் பாவம் பழி வந்துடும். அவன் தன்னுடைய கூட பிறந்த தங்கை தானேன்னு விட்டு வச்சுட்டான். அதனால பிறந்த பிறகுதான் ஆவதும் பெண்ணாது அழிவதும் பெண்ணாலதான். ஏன் இதை சொன்னீங்க? நானும் ஒத்துக்கிறேன். என்னதுக்காக ஒத்துக்கினேன்? ஏன் ஒத்துக்கிட்டேன் தெரியுமா? ஆம்பளைக்கு உலகமே வீடா. நல்லா கவனிங்க, உங்களுக்கும் சேர்த்து சொல்றேன், எங்களுக்கும் சேர்த்து சொல்லிக்க. ஆம்பளைக்கு உலகமே வீடு. ஏன்னா திரைக்கடல் தேடியும் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடின ஆள் தான் ஆம்பளை. ஆனா வீடுதான் பொம்பளைக்கு உலகமா. எப்படி? இதுல எவ்வளவு பெரிய கருத்து அடங்கி இருக்கு தெரியுமா? என்ன கருத்து? நான் எல்லாரையும் சொல்லல, ஒரு சிலரை சொல்லட்டுமா? இந்த ஒரு சிலருக்கு அப்பா அங்கிட்டு போறோம், சரி முன்னாடி ஆக்குறா போறா வராக்கிறா, நம்ம சாப்பிட்டுக்கிறோம், எட்டி போயிட்டோம், பசி எடுக்குது, சாப்பிட்டுதான் போடுறோம், சாப்பிட்டுதான் செய்யறோம். கண்டிப்பா ஒத்துக்கிறோம். சில பேர் வீட்டு சாப்பாடு அங்கே போய் எப்படி கிடைக்கும்? கோயம்புத்தூர் போனோம்னா அப்புறம் கிடைக்காது தானே. அப்ப நம்ம சாப்பிடதான் செய்யறோம். இது ஆண்களுடைய வர்க்கு. ஆனா அந்த பெண்களுக்கு வீடே உலகம் இல்ல. வீட்டுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போயிடும். அப்படின்னா சகலம் வீட்டுல சமைச்சு சாப்பிட சொல்றீங்களா? புருஷன் சாப்பிட்டு வர்றதுக்குள்ள கூட எல்லாமே முடிஞ்சு போயிடும். நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல புரியுற மாதிரி தான் சொல்றேன்னு நினைக்கிறேன். சரி,
ஆம்பளை அப்படி அசந்து மருந்து தின்றதான் செய்யறான். வெளியில போனோம்னா ஏப்பா அப்படித்தானப்ப அதான பார்த்தேன் அவன் ஒத்துக்கிறான். அப்படியே இருக்கத்தான் செய்யறாங்க. ஏங்க ஊருக்கு போறீங்க? ஆவதம் பண்ணாலே அழிவதம் பண்ணாலே இப்படி ஒண்ணும் ஊரு ஆவதம் பண்ணாலே அழிவதம் பண்ண இன்னொன்று இருக்குது. ஏதா சோறு ஆக்குறீங்களே 35 தடவை திங்கிறிய என்ன காரணம்? எது 35 தடவை திங்கிறேன்? சோறு ஆக்குறேங்கிற பேர்ல தொட்டு பாக்குறேன் அப்படி ஒரு ஆக்கு கறி நல்லா இருக்கான்னு சொல்லி இப்படி கிள்ளி பாக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு 4 துண்டு உள்ள போயிருது. புள்ளைக்கு ஊட்டுறேன்னு சொல்லிக்கிட்டு ஒரு புள்ளைக்கு ஊட்டுனது ஒரு மிச்சம் விட்டு 4 தடவை திக்கிறிய. புருஷனுக்கு போட்டேன்னு சொல்லி அவன் கூறு கட்டவன் கொண்டாட்டி சாப்பிட மிச்சம் வைக்கிறானே இல்ல இவ கோச்சுக்குவாங்க. எங்க வீட்டுக்காரெல்லாம் மிச்சம் வைக்காம சாப்பிட மாட்டாரு. எதுக்கு வைக்கிறாங்களா? நீங்க 40 தடவை சாப்பிடுறீங்க, நாங்க 4 தடவை கூட சாப்பிட மாட்டேங்கிறோம். அப்ப சாப்பிடுறது சொல்றீங்க, ஆக்குறது நீங்க தான், அழிக்கிறது நீங்க தான். ஆமா ஆமா வருச்சு 100 தடவை சாப்பிட்டு தான் பாக்குறான். ஏன் சாப்பாட்டை போட்டு விட்டு கையை கட்டிக்கிட்டே நிக்கிறான் பக்கத்துல. எதுக்கு? புருஷனுக்கு சாப்பாட்டை போட்டு ஏன் இந்த மனுஷன் ஒரு வார்த்தை வாயை திறந்து என்னடி நீ குழம்பு நல்லா வச்சிருக்க அப்படின்னு சொல்லிடுவாரு ஒரு வார்த்தை. அப்படிதான் கையை கட்டிட்டு தான் நிக்கிறான். இந்த ஜேசிபில மண் அள்ளி கொட்டுவாங்க பார்த்திருக்கியாப்பா? கப்பாரு கப்பாரு அப்படி இல்ல கப்பாரு கப்பாரு அள்ளி கொட்டிவிட்டு லபக்குன்னு கையை கழுவுலையோ கிளம்பிடுறீங்க. ஒரு வார்த்தை வாயை திறந்து என்னைக்காவது ஆம்பளை நல்லா இருக்குடி நல்லா வச்சிருக்க குழம்புன்னு சொன்னா தான் நல்லா இருக்கு. குமார் மாதிரி ஆளுங்க வேணா சொல்லாம இருந்திருப்பாங்க. நான் போல ஆளு என்ன தெரியுமா? பச்சை நாய் மாதிரி ஆக்கி வச்சிருப்பீங்க. பச்சை நாவியா இருக்கும். என்ன பண்றது? அதை நம்ம பொண்டாட்டிகிட்ட எதுக்கு கஷ்டப்பட்டு ஆக்குறாளுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன ஒரு மாதிரி இருக்குது குழம்பு நல்லா வச்சிருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு தின்னு தொலைகிறோம். அதெல்லாம் நீங்க சாம்பார் வைக்கிறது ரசமாடி பண்ணாதம்மா மூடி வச்சு மறைக்கிறது நியாயமா? உள்ளுக்குள்ள ஒளிச்சு வச்சா நாங்கமா அது சிறந்த குட்டி அந்த பெரிய குட்டி வாமா சும்மா வாமா 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 வள்ளியம்மா விவகாரம் செய்யாதம்மா இந்த நேரம் கூட்டம் தந்த நேரம் பெண்மானம்மா அது சின்னமானு சிறந்தமான அந்த பிரிவமானு வாமா சும்மா வாமா 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 வள்ளியம்மா விவகாரம் செய்யாதம்மா அப்படியே குண்டிகளே ஏன்னா அப்படி அழகு வாய்ந்த மானை நாங்க அப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கோம். இந்த கிராமத்துல ஒரு பழமொழி அந்த காலத்துல சொல்லுவாங்க. என்னது? அந்த பழமொழியும் மறந்து போச்சு எல்லாரும். என்ன முருங்கைய வச்சவன் வெறுங்கையோட போவேன். முருங்கை மரம் வீட்டுக்கு இருக்கணும். வீட்டுக்கு முன்னாடி இருக்க கூடாது, வீட்டுக்கு பின்னாடி தான் வைக்கணும். புடக்கலையில தான் இருக்கணும். ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி காலையில் எழுந்திரிச்ச உடனே இதை பார்த்தா நல்லது, இதை பார்க்கலாம் நல்லதுன்னு ஒரு கணக்கு இருக்கு, ஒரு கணக்கு நிறைய ஐதீகம் இருக்கு. அதில் முருங்கை மரத்தை காலையில் எழுந்திரிச்சு பார்க்க கூடாது. நம்ம சம்பிரதாய முறைப்படி பின்னாடி வச்சிருக்கணும். ஆனா இந்த உலகத்திலேயே அதாவது உறுதி இல்லாத மரம் ஒண்ணு இருக்குன்னா அது முருங்கை மரம் தான். ஆமா. ஆனா அதுல இருக்க இலைகளை, பூக்களை, பிஞ்சுகளை, காய்களை, அந்த ஈர்க்குகளை சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு அவ்வளவு உறுதியாகும். அதிக பேருக்கு தெரியறது இல்ல. அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருக்கு முருங்கை. ஏன்னா அதுல இரும்பு சத்து அதிகமாக இருக்கு, அது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அதனால முருங்கைய நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா வயசான காலத்துல ஊன்றுகோல் தேவையில்லை. வெறும் கையோட போகலாம். வெறும் கையை வீசி நல்லா தைரியமா நடக்கும். தனக்குன்னா புடியும் கலவட்டுங்கிற மாதிரி. என்ன கையமா என்ன சொல்றீங்க? புடியும் கலவட்டுமா?
நல்ல வேளை இந்த ஆளு ஒருத்தர் தான் ஏன் சரியா சொல்லியிருக்காரு. என்ன இந்த எங்க கிளவியெல்லாம் வேற மாதிரி சொல்லிக்கிட்டு தெரியும். பழமொழி வேற மாதிரி தான் சொல்றாங்க. அதனால இந்த பழமொழியில எனக்கு ரொம்ப பிடிச்ச பழமொழி தெரியுமா? கூலிக்காரன் மேற்க பார்ப்பேன், கூத்தாடி கிழக்க பார்ப்பேன். நாங்க அப்படிதான் உட்கார்ந்துருக்கப்ப. ஏன் ஏன் கிழக்க பார்க்கணும்? கிழக்க உதிச்சு காலையில சூரியன் வர்றாருல்ல, அவர் இந்த அரிதார முகத்தை பாத்திரக்கூடாது. கூலிக்காரையா மேற்க பார்க்கணும். பாத்துக்க, மேற்க பொழுது சாஞ்சிருச்சுன்னா போதும், கிடைச்சிரும். இன்னைக்கு பரப்பு ஏறின உடனே. ஆமா ஆமா, இங்க சூரியன் உதிக்கணும், அங்க சாயணும். அதனால உங்க மாடுக்கு உண்டான அடையாளம். காயாத கானகத்தே காயாத கானகத்தே நின்றுளாவும் நின்றுளாவும் காரிகையே காரிகையே மேயாதம்மா மேயாதம்மன் மேயாதம்மன் புள்ளி மேவாதம்மா மேயாதம்மன் மேயாதம்மன் புள்ளி மேவாதம்மான் மேயாதம்மன் மேவும் கானகமடைந்து நல் சந்தனமும் புழுகும் கமல் கலவங்களறிந்து சுணங்கு மலர்ந்து மேயாதம்மா மேவும் கண்ணடைந்து நறு சந்தனமும் புணுகும் கமலும் கலபங்கள நின்று நன்கு பறந்த புல் மேயாதம்மான் காணக்குறவர் கண்மணி எனவர காணக்குயிலின் நிகழ்வுடையது காணக்குறவர் கண்மணி எனவர் காணக்குயிலின் நிகழ்வுடையது காணக்குறவர் கண்மணி எனவர காணக்குயிலின் நிகழ்வுடையது மேகாதம்மா தேனும் பாகும் தெளிவாம் என்பதனால் ஒரு புள்ளொரு போதும் மேயாதம்மா தேனும் பாகும் திணைமாவும் தின்பதினாளர் புல்லர் போல் மேயாதம்மா தேனும் பாகும் தெளிவாம் என்பதனால் ஒரு புள்ளொரு போதும் மேயாதம்மா அப்படி சாயாத கொம்புரேடு சாயாத கொம்புரன் அது சாயாத கொம்புரேடு இருந்தாலும் அதுதான் தலை நிமிர்ந்து பாயாத பாயாதவா மானே மாம்பர கண்டருண்டும் ஒரு மான் வர கண்டருண்டும் பொன் போன்ற நன்மேடு போன்ற நன்மேடு புவிதனில் துணி அழகிய மாம்பர கண்டதுண்டும் 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 உண்டோ 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 உண்டோ. ஏங்க வேண்டுவரே, என்னங்க காயாத கானகத்தில் என்று உழவுனர் காரிகைன்னா அது நான் தான். நீங்க தான். ஆனால் வார்த்தையை பிரிக்கணும். என்ன காயாத கான் அகத்தே உள்ளத்தே அங்கே உலாவிட்டு இருக்க பெண் யாரு? நீயேதான் எனக்கு மனவாட்டி. எப்ப ஏறுது இன்னையில இருந்து உன்னை மாலையிட்டு கைபிடிக்கும் சீமாட்டி, நானேதான் உனக்கு விழி காட்டி இந்த நாடகத்தை ஆட்டிருக்கும் வழிகாட்டி. சொல்றீங்க இல்ல பாட்டே மாத்துறாங்க. நீயேதான் எனக்கு மனவாட்டி, உன்னை மாலையிட்டு கைபிடிக்கும் சீமாட்டி, நானேதான் உனக்கு விழி காட்டி இந்த நாடகத்தை ஆட்டிருக்கும் வழிகாட்டி. கொடுத்து வைத்தவள் நீ, எடுத்துக் கொண்டவன் நானே, சத்தியமாக எத்தனை பிறவி சேர்ந்து வாழ்ந்தோம் அறிவாரோ. நாம் அறிவோமே. நீயேதான் எனக்கு மனவாட்டி, உன்னை மாலையிட்டு கைபிடிக்கும் சீமாட்டி, நானேதான் உனக்கு விழி காட்டி இந்த நாடகத்தை ஆட்டிருக்கும் வழிகாட்டி. கண்கள் இருக்க தோரணம் ஏனோ, கைகள் இருக்க மாலைகள் ஏனோ, உள்ளம் இருக்க மரவரை ஏனோ, திருமணதாரா திருமணம் ஏனோ, உன்னை நினைத்தே
லல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 ல